ஹாய் கைஸ், உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இயற்கை யாரிடமும் எதையும் எப்போதும் பேசுவதில்லை. ஆனால் அது எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் தவறாமல் பதில் சொல்லும். கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விரல் அளவிற்கு மஞ்சள் கிழங்கை எடுத்து எங்களோட பொண்ணு ஒரு சின்ன ஜாடியில நடவு செய்தாங்க. அந்த மஞ்சள் நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்ச உடனே அந்த துளிரை எடுத்து ஒரு பெரிய குரோ பேக்ல மாற்றி நடவு செய்தாங்க. அந்த செடி நிறைய போத்து கட்டி வளர ஆரம்பிக்கும் போது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் அந்த மஞ்சள் இலைகள் காத்துல ஆடும்போது மிகுந்த மனமாகவும் இருந்தது. இந்த மஞ்சளை விவசாய நிலங்கள்ல சாகுபடி செய்வது ஒரு சாதாரணமான விஷயமாக கூட இருக்கலாம். ஆனா நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்க மாடி தோட்டத்துல பயிர் செய்வது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலான விஷயமாக இருக்கும். நீங்க எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற பெரிய குரோ பேக்ல மட்டும்தான் மஞ்சள் போட்டு இருக்கும். பக்கத்துல இருக்கிற பேக்ல மாங்காய் இஞ்சி போட்டு இருக்கும். இந்த ரெண்டு செடிகளுமே பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி மஞ்சள் அறுவடைக்கு தயார் நிலையில இருந்தது. ஆனா அந்த மஞ்சளை நாங்க அறுவடை செய்யாம இந்த மஞ்சள் செடியோட பூக்களை பார்க்க பூக்கள் வரும் வரை கொஞ்ச நாள் ஆர்வமாக காத்திருந்தோம். நாங்க நினைச்சது போலவே பூக்களும் பூத்தது. அந்த பூக்களோட அழகையும் மனத்தையும் பார்க்கும்போது எங்க எல்லோருக்குமே பெரிய சந்தோஷமாக இருந்தது. பூக்கள் பூத்த கொஞ்ச நாட்களுக்கு பிறகு செடிகளோட இலைகள் எல்லாம் காய தொடங்கிடுச்சு. உடனே நானும் என் பொண்ணு சேர்ந்து அந்த மஞ்சளை எல்லாம் அறுவடை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒரே ஒரு விரல் அளவுல தான் இந்த மஞ்சளை நாங்க நடவு செய்தோம். இந்த இயற்கை இவ்வளவு பெரிய அறுவடையை எங்களுக்கு கொடுக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மஞ்சளோட மருத்துவ குணம் பற்றி நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும். நம்முடைய அன்றாட உணவு முறையில இந்த மஞ்சள் மட்டும் இல்லைன்னா நம்முடைய வாழ்வியல் முறையே இல்லைன்ற அளவுக்கு ஆகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்டது இந்த மஞ்சள் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கான ஓய்வு நேரத்துல ஏதாவது ஒரு ஜாடியில மஞ்சளை நட்டு அதை நல்லா வளர்த்து அந்த மஞ்சளை அறுவடை செய்து ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளை நம்ம குடும்பத்தோட எல்லாரும் சாப்பிட்டு மீதி இருக்கிற மஞ்சளை நமக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு கொடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சந்தோஷமும் மனநிறைவும் வேற எதுலயும் இருக்காது. மீண்டும் அடுத்த பதிவுல இஞ்சி அறுவடையில சந்திக்கலாம். தேங்க்யூ.